அனைவருக்கும் வணக்கம். இப்போ முழங்கால் மூட்டு தேய்மானத்தை பற்றி நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அதில் முக்கியமான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஏன் இந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இள வயதில் ஒரு 60 வயசுக்குள்ளே நல்ல ஆக்டிவாக வேலை செஞ்சுட்ருக்கிறவங்க, ஆக்டிவாக ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறவங்க, ஆக்டிவாக வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸோ அது மாதிரி யங் லேடிஸ், யங் பாய்ஸ், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யங் ஒர்க்கிங் மென்ஸ், இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி, மூட்டு தேய்மானம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டக்கூடிய காயங்கள்னாலேயோ, விளையாட்டு காயங்கள்னாலேயோ, வாகன விபத்தினாலேயோ ஏற்பட்டு ஜவ்வு பிரச்சனைகளாகி அது சரியாக முறையாக சிகிச்சை மேற்கொள்ளாமல் அதனுடைய பாதிப்புகளாக இப்பொழுது மூட்டு தேய்மானமாக வருகிறது. அதனால் இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்னா என்ன, அதை எப்படி முறையாக கண்டறிவது, ஏன் முறையாக கண்டறிவதுன்னா அந்த முறையாக கண்டறிந்தால்தான் அதற்கு உரிய சிகிச்சை. ஏன்னா எல்லாரும் கொஸ்டின் கேட்குறீங்க, இது பண்ணால் கண்டிப்பாக சரியாயிருங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்போ நம்ம கரெக்டான முறையில் கண்டுபிடித்து சரியான சிகிச்சை மேற்கொண்டால் மட்டும்தான் 100க்கு 100% வலியை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். இதற்கு நிறைய அறுவை சிகிச்சைகள் இருக்கின்றன. நுண்துளை சிகிச்சை இருக்கிறது, மூட்டுத்துளை சிகிச்சை இருக்கிறது, மூட்டு மாற்று சிகிச்சை இருக்கிறது, ரீஅலைன்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்கிறது, அந்த இன்ஜெக்ஷன் போடலாங்களாங்க, இந்த இன்ஜெக்ஷன் போடலாம். ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் ஏன் பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் இப்போ பிரச்சனைகள் ஏன் அதிகமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, விளையாட்டு காய்கள் நான் சொல்லியிருக்கேன். அதை விட முக்கியமானது இப்போ இந்த சாஃப்ட்வேர் இருக்காங்க, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், நிறைய சங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றது, நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வருது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இல்லாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கும் வெயிட் அதிகமாகி, ஒபேசிட்டி அதிகமாகி, அதனால் ஜாயிண்ட்டுக்கு ஓவர்லோட் ஆகி அதனால் மூட்டு தேய்மானம் வருகிறது, முழங்கால் வலி வருகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 90 கிலோ இருக்காங்க, 100 கிலோ டாக்டர் முழங்கால் வலி இருக்குதுங்க, இது மாதிரி ஜவ்வு ப்ராப்ளம் இருக்குதுங்க, பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க, உடனே டாக்டர் போய் பார்த்தாங்க, உடனே அவங்க வெயிட் குறைக்க சொல்கிறாங்க, இதுக்கு சர்ஜரி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒபேசிட்டி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பேர் லேடிஸ் இருக்கிறவங்க நிறைய சமணங்கால் போட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சமணங்கால் போட்டு ரொம்ப நாள் கோருவது ஒரு உடற்பயிற்சி தான். ஆனால் அது மிக அதிகமாக, ஏன்னா அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சுங்கிறோம்ல, அதுபோல் அதிகமாக சமணங்கால் போட்டு கோருவது, குத்த வைத்து கோருவது, இது பண்ணுறப்ப என்ன இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகி ஒரு 60 வயதில் தேய வேண்டிய மூட்டு 50 வயதில் 10 வருடத்துக்கு முன்னாடி தேய்கிறது. இதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் யங் பர்சனாலிட்டிஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹை இம்பேக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், ரக்பி, ஜம்பிங்கு, ஜாகிங். ஸோ இதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்ப பிரச்சனை வர போகிறதில்ல. பட் லெவலுக்கு மேலே போகிறப்ப ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகும்னா ஜம்பிங் பண்ணுறப்ப இந்த இடத்துல கார்ட்லேஜில் டேமேஜ் ஆகும், ஃபெமரல் கார்ட்லேஜில் டேமேஜ் ஆகலாம், டிபியல் கார்ட்லேஜில் டேமேஜ் ஆகலாம், இல்லை இந்த மெனிஸ்கஸ் இடையில இருக்கிற குஷன், இந்த 3 தான் மெயினாக அந்த மூட்டோட முக்கியமான போர்ஷன். இதில் அடிபட்டு அதை முறையாக சிகிச்சை மேற்கொள்ளாமல் இது வருது. ஸோ இப்போ இந்த இள வயதில் வர்ற இந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸே விளையாட வேண்டாம்னு சொல்கிறீங்களா டாக்டர் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது நல்லது. பட் அதில் காயங்கள் ஏற்படாமல் விளையாடாமனோ, அதை மீறி காயங்கள் ஏற்பட்டு அதற்கு முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு அதை கரெக்டாக பண்ணிக்கணும். இல்லைன்னா நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் இது போனால் என் கேரியரே போயிடும் டாக்டர், சர்ஜரி பண்ணால் அவ்வளோதான், நான் பழையபடி விளையாட முடியாது அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு நீங்கள் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சிம்பிள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. அதனால் அந்த இன்ஜுரி சரியாகாமல் போகுது. அது சரியாகாதனால பின்னாடி 10 வருடம் 20 வருடம் இதெல்லாம் டேட்டா சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டேட்டாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக இள வயதில் மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, இந்த முழங்கால் ஏற்படக்கூடிய ஜவ்வு ப்ராப்ளம். அப்போ ஜவ்வு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மூட்டு தேஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. ஜவ்வு ப்ராப்ளம் அது முறையான சிகிச்சை, இப்போ ஏசிஎல் டேர் ஆகுது, மெனிஸ்கஸ் டேர் ஆகுது, இதை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணிங்கனாலோ, ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்கனாலோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை நம்ம விடுறப்ப என்னடா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, லைட்டாக ஸ்லிப் ஆகுதுங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிங்கன்னா 10 வருடங்கள்லேருந்து 20 வருடங்களில் அது மூட்டு தேய்மானம் வருகிறது. இது இள வயதில் வருகிற தேய்மானம். வயசானவங்களுக்கு ஏஜ் ஆனதுனால வர தேய்மானம் அல்ல. இது நாம் அடிபட்டு அதற்கு முறையான சிகிச்சை முறை பண்ணாமல் நம்மளால் வந்த தேய்மானம். ஸோ இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உடனே சர்ஜரி சொல்கிறாங்க, டாக்டர் சர்ஜரி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களோட கால் நல்லாகணுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறாங்களே ஒழிய அது அவங்க சர்ஜரி பண்ணணுங்கிற காரணத்துக்காக சொல்கிறதில்ல. அதுலேயும் நம்ம முதல்லையே நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன், 80% ஜவ்வு கிழிதல் நன்றாக கூடிவிடும், 20% பிரச்சனை வரும். அதுக்கு அடுத்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அத்லட்டிக் ஆக்டிவிட்டீஸில் ஜாயிண்ட் இன்ஜுரிஸ் ரொம்ப காமன். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலர் கார்ட்லேஜ், அதுலேயும் ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா நல்ல அழுத்துற மாதிரி வேலை செய்கிறது, ஹை இம்பேக்ட் அந்த கொடுக்குறது. அப்படின்னா ஃபுட்பாலு, சோசியல் பிளேயர் இல்லை ஹாக்கி, ரக்பி, இது போன்றதில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயரில் ஒரு ஸ்டடி சொல்லுது, மோர் தென் 80% ஆஃப் த யூஎஸ் அந்த நீ விளையாடுறவங்க, அந்த ஃபுட்பால் விளையாடுறவங்களுக்கெல்லாம் நீ இன்ஜுரி ஆகுது. அவங்களுக்கெல்லாம் மூட்டு தேய்மானம் 10 to 30 இயர்ஸில் வருது.
ஸோ முறையாக சிகிச்சை மேற்கொண்டா வராது. முறையான சிகிச்சை மேற்கொள்ளாமல் இல்லை இன்ஜுரி ரொம்ப அதிகமாக இருந்து டேமேஜஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருது. மூன்றாவது முக்கியமான காரணம் ஒபிசிட்டி. நாலாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஃபேமிலி வழியாக ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபேமிலி வழியாக டீஜெனரேஷன்ஸ் வரும், கூட்டு தேய்மானங்கள் வரும். ஃபேமிலி வழியாக சில பேர் வந்து குண்டாக இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து எனக்கு உடம்பு ரொம்ப குண்டு, எங்கள் அப்பா உடம்பு குண்டாக இருப்பாருங்க ஸோ அப்படிங்கிறாங்க, அம்மா குண்டாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது மாதிரி அவங்கெல்லாம் வந்து நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ், நல்ல எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ் வந்து வெயிட் ரிடக்ஷன் கரெக்டாக பண்ணிக்கிட்டு அந்த மூட்டு தேய்மானத்தை தவிர்க்கலாம். ஸோ இந்த இள வயதில் வந்து நிறைய அந்த மூட்டு ப்ராப்ளங்கள் வரதுனால தான் இந்த பதிவை வந்து நம்ம நிறையா பதிவுகள் இது சார்ந்த பதிவுகளை நிறையா போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் வந்து நம்மளுக்கே நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. இது என்ன பண்ணலாம், ஏன்னா அது வந்து ரொம்ப யங் ஏஜாக இருக்காங்க, இவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, ஸோ ரீஅலைன்மெண்ட் பண்ணலாமா, ஆர்த்ரோஸ்கோபி மட்டும் போதுமா, இல்லை பிஆர்பி இன்ஜெக்ஷன் பண்ணலாமா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. யங் ஏஜ்லேயே மால் அலைன்மெண்ட் வருது. இது எல்லாமே வந்து அந்த ப்ரீவியஸாக இன்ஜுரி ஆகி அதை நெக்லெக்ட் பண்ணி அதுக்கு முறையான சிகிச்சை மேற்கொள்ளாமல் வருது. நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருக்கோம். முழங்கால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் வந்து மூட்டு 3 எழுத்து, அந்த மூட்டில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டும் வந்து 3 இருக்குது. உள்பக்க கம்பார்ட்மெண்ட், வெளிப்பக்க கம்பார்ட்மெண்ட், பெட்ரோல் கம்பார்ட்மெண்ட். இது எல்லாமே 3 ரகசியங்கள் அப்படிங்கிற வீடியோவில் போட்டிருப்போம். இந்த முழங்கால் ஏற்படக்கூடிய 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 3 கம்பார்ட்மெண்ட்டில் தான் மூட்டு தேயும். அந்த மூட்டு தேயறதுலையும் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஆரம்ப நிலை, இடைப்பட்ட நிலை, முக்கிய நிலை. இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ மைல்டுனா சிம்பிள் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் போதும். இடைப்பட்டதாக இருந்ததுன்னா தான் ஒரு ரீஅலைன்மெண்ட் பண்ணணுமா இல்லை மூட்டை மாற்றணுமா அப்படிங்கிறது வயசை பொறுத்து. சிவியர் அப்படின்னா ரொம்ப அதிகமாக தேஞ்சு போச்சு, இதுக்கு ஆப்ஷனே கிடையாது. சிவியர் அப்படின்னா வந்து யங் ஏஜாக இருந்தாலும் நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதில் வந்து நல்ல உயர்தரமான மூட்டுக்கள், ரொம்ப நாள் வந்து நீண்ட நாள் வந்து உழைக்கிற மாதிரி மூட்டு, நீண்ட நாள் தேய்மானம் ஆகாத மாதிரி மூட்டை நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ இந்த இடைப்பட்டதை தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இப்படி இருக்கிறத வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 3 டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம நேரில் கண்டுபிடிக்கலாம். டாக்டர் எக்ஸாமினேஷன் பண்ணுறது, ஒரு எலும்பு முறிவு டாக்டர் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணி இது மூட்டு தேய்மானம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது எக்ஸ்ரே எடுத்து அதை உறுதி செய்யலாம். அந்த எக்ஸ்ரேலையும் 3 விதமான எக்ஸ்ரே இருக்குது. எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயும் நம்ம வந்து அதை உறுதிப்படுத்தலாம். அப்படி ஒருவேளை அதை உறுதிப்படுத்திட்டோம், அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அதுவும் 3 வகை இருக்குது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. எப்படின்னா மாத்திரை மருந்து கொடுக்குறது, ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். சர்ஜரின்றது நுண்துளை சிகிச்சை, மூட்டு மாற்றுறது, ரீஅலைன்மெண்ட் அப்படிலாம் அறுவை சிகிச்சை. இது ரெண்டுக்கு இடைப்பட்டிருக்கிற இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த முழங்காலில் போடக்கூடிய மூட்டு இன்ஜெக்ஷன். ஸோ அது வந்து 3 வகையான இன்ஜெக்ஷன் இருக்குது. சொன்ன மாதிரி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், அப்புறம் வந்து ஹையல்ட்ரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன், அப்புறம் வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன். ஸோ இது எல்லாமே 3 ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பிரச்சனைகள் இவ்வளோ 3 இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் அவ்வளோ ஒன்றும் ரொம்ப பெரிய சிம்பிளான விஷயம் கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதனால தான் இந்த மூட்டு அப்படிங்கிறத பற்றி, தேய்மானம் அப்படின்னா என்ன, எப்படி எக்ஸ்ரே வச்சு எனக்கு மூட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் பார்த்து சொல்லுங்கள், இது போதுங்களா, இல்லை ஸ்கேனுக்கு இது வேறு ஏதாவது எம்ஆர்ஐ எடுக்கணுமா, அதை பற்றி தான் இந்த பதிவு போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த முழுன்னு இந்த வலுவலுன்னு இருக்கிற ஆர்டிகுலர் கார்ட்லேஜ், வலுவழுப்பு தன்மையுள்ள குருத்தெலும்பு நம்ம சொல்கிறோம். மடக்கி நீட்டுறப்ப ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கிறக்காகவும், உராய்வு ஆகாமல் இருக்கிறக்காகவும் இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை உள்ள எலும்பு, மேலே தொடை எலும்பு, கீழே கால் எலும்பு, அது 2 கடையில் ஒரு குஷன் மாதிரி மெனிஸ்கஸ். இதுதான் முதல்ல டேமேஜ் ஆகும், ஆர்டிகுலர் கார்ட்லேஜ். இது டேமேஜ் ஆகி இது போய் ஜவ்வை தேய்க்கும், அப்புறம் ஜவ்வோட திக்னஸும் தேயும். இதுதான் வந்து மூட்டு தேய்மானன்றது. இதை வந்து நம்ம சிம்பிளாக எக்ஸ்ரேலையும் கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணுற மூலமாக, எக்ஸ்ரே மூலமாக எடுத்து பார்க்கலாம். இதில் முக்கியமாக நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூட்டில் மேல் இருக்கிற கார்ட்லேஜ், இடையில் இருக்கிற ஜவ்வு, கீழ் இருக்கிற கார்ட்லேஜ், இந்த 3 பகுதியும் எக்ஸ்ரேவில் தெரியாது. ஏன் அப்படின்னா எக்ஸ்ரே என்பது எலும்பை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணும். உள்ள இருக்கிற ஜவ்வு, இது ஒரு ஜவ்வு, இதுக்கு மேலே இருக்குல்ல, இது ஒரு எலும்பு தானே அப்படின்னா இது குருத்தெலும்பு தான். ஆனால் கார்ட்லேஜ் அப்படிங்கிறது ரொம்ப மென்மையானது. அந்த மென்மையானது எக்ஸ்ரேல கண்டுபிடிக்க முடியாது. கால்சியம், அதில் அவ்வளோ கால்சியம்ஸ் இருக்காது. கால்சியம் இருக்கிறது மட்டும்தான் எக்ஸ்ரேல தெரியும். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ரேல ஒரு கேப் மாதிரி தெரியுது. அது என்ன அப்படின்னா இதுதான் ஜாயிண்ட் ஸ்பேஸ். இதுதான் வந்து மூட்டோட கார்டிலேஜ், ஜவ்வு, கீழ் இருக்கிற கார்ட்லேஜ், தொடை எலும்போட கார்ட்லேஜ், ஜவ்வு, கீழ் இருக்கிற கார்ட்லேஜ். இந்த 3 எக்ஸ்ரேவில் தெரியாது. ஸோ அப்போ அந்த எக்ஸ்ரேல தெரியாதனால தான் இந்த கேப்பாக தெரிகிறது. ஸோ அந்த கேப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா மேலே இருக்கிற குருத்தெலும்பு, இடையில இருக்கிற மெனிஸ்கஸ், கீழ் இருக்கிற எலும்போட குருத்தெலும்பு. ஸோ இந்த கேப்பாக தெரியுது. இந்த கேப் நன்றாக இருந்தால் மூட்டு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா மேலே இருக்கிற கார்ட்லேஜும் மெனிஸ்கஸும் கீழ் இருக்கிற கார்ட்லேஜும் நல்லா இருக்கு. ஸோ அப்போ அந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு, இப்போ கேப் குறையும். இடையில இருக்கிற ஜவ்வு தேஞ்சு போச்சு. எலும்பு தேஞ்சாதான், அந்த குருத்தெலும்பு தேஞ்சதுன்னா தான் ஜவ்வு வந்து தேயும். கீழ் இருக்கிற எலும்பு தேஞ்சதுன்னா அது வந்து இது 3ல் ஏதோ ஒன்று தேஞ்சாலோ
இது வந்து நமக்கு அந்த கேப் குறையும். மூன்றுமே தேஞ்சதுன்னா அந்த கேப் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். இப்படி குறைய ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா நேராக இருக்கிற எலும்பு அப்படியே வளைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிருச்சு இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த கால் வளைய ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ வயசானவங்க வர்றாங்க, இப்படி கால் வளைஞ்சிருக்கனாவே கண்டிப்பாக அது நமக்கு தெரியும் முழங்கால் மூட்டு தேய்மானம்னு. பட் யங் ஏஜில் சில நேரம் உத்து பார்த்தோம்னா நேராக இருக்கிற கால் சில நேரம் லைட்டாக ஒரு பெண்ட் இருக்கும். எனக்கு வந்து சிலருக்கு வந்து ஃபேமிலி வழியாகவே இருக்கும், கான்ஸ்டியூஷனல் வேரஸ் டிஃபார்மிட்டி நம்ம அதை சொல்கிறோம். சில பேர்த்துக்கு அது வந்து ஒரு ஃபெமிலியிலாவே ஒருத்தங்க அப்பாவுக்கு இருக்கும், அது பெண்ட் இருக்கும். அந்த பெண்ட் வந்து ஜாயிண்ட் கிட்ட இல்லாமல் கீழே பெண்ட் இருக்கும். அதனால கால் ஓவராலாக பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து தெரியும். பட் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் அதுக்கு தான் நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம். அந்த எக்ஸ்ரே நம்ம எப்படி இருக்குன்னா நம்ம கிளினிக்கில் செக் பண்ணிடுறோம், கால் வளைஞ்சிருக்கு, வலி இருக்குது, மூட்டு தேய்மானம் அப்படின்னு நம்ம கிளினிக்கில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அதை உறுதிப்படுத்துறதுக்கு எக்ஸ்ரேவும் எம்ஆர்ஐயும் எடுக்கிறோம். எக்ஸ்ரே வந்து நார்மல் எக்ஸ்ரே எப்படி இருக்கும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேப்பில் இந்த 3 போர்ஷன்ஸ் இருக்கும். மேலே குருத்தெலும்பு, கீழே குருத்தெலும்பு, இடையில ஜவ்வு. இது நல்லா இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் இல்லை. அப்போ அந்த 2 குருத்தெலும்பும் இடையில இருக்கிற ஜவ்வும் தேஞ்சிருச்சு. எலும்போட எலும்பு, தொடை எலும்பும் கீழே இருக்கிற எலும்பும் கால் எலும்பும் உரசுது, வலி அதிகமாக இருக்கும். இதுதான் மூட்டு தேய்மானம்னு சொல்றது. இது உள் கம்பார்ட்மெண்ட் மட்டும் தேஞ்சிருக்கு. இதில் உள்ளேயும் தேஞ்சிருக்கு, இங்கே வெளியில் நல்லா இருக்கு, இங்கே வெளியிலையும் தேஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் தேய்மானம், மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆரம்ப நிலை தேய்மானம். இது வந்து சிவியர், அதாவது 3rd ஸ்டேஜ், ரெண்டுமே தேஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டாக தேஞ்சு போச்சு. இதை உறுதிப்படுத்துறதுக்கு கரெக்டான எக்ஸ்ரே அப்படின்னா ஃபுல் லென்த் எக்ஸ்ரே, இடுப்பு, முழங்கால், பாதங்கால் அனைத்தும் தெரியுற மாதிரி எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரேல தான் அந்த ஒரிஜினல் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லை வளைஞ்சிருக்கா. ஆரம்ப நிலையில் இந்த சின்ன வயசுல இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ரேல பெருசாக கண்டுபிடிக்க முடியாது, ஃபுல் லென்த் எக்ஸ்ரேல தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இள வயதில் வர்ற மூட்டு தேய்மானத்தை உறுதியாக எவ்வளோ டிகிரி வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கும் அதை எவ்வளோ டிகிரி கரெக்ட் பண்ணி நேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் தேவையான எக்ஸ்ரே ஃபுல் லென்த் எக்ஸ்ரே, ஹிப் நீ ஆங்கிள் ஆக்சிஸ் உள்ள எக்ஸ்ரே. சரி, எக்ஸ்ரேல இவ்வளோ தெரியுது. இதை வந்து இன்னும் உறுதிப்படுத்த முடியுமா, எதனால எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு தான் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேனில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த இந்த கேப் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கேப்பில் எம்ஆர்ஐல தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் தொடை எலும்போட குருத்தெலும்பு, இது வந்து கால் இடம்போட குருத்தெலும்பு, இது ரெண்டுக்கு இடையில இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து மெனிஸ்கஸ். இதுதான் வந்து மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஜவ்வு. ஸோ இந்த 3 போர்ஷன் இதில் தெரியும். அதாவது மேலே குருத்தெலும்பு, ஜவ்வு, கீழே குருத்தெலும்பு, இது 3மே எம்ஆர்ஐல தெரியும். இதை வந்து கரெக்டாக சொல்லப்போனால் ஆர்த்ரோஸ்கோபி, இது வந்து நம்ம நுண்துளை சிகிச்சை பண்ணி அதில் வந்து லைவ் பிக்சர், அந்த உள்ளே இருக்கிற முழங்காலோட ஒரிஜினல் பிக்சர், மேலே மொட்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து தொலை எலும்பு, ரவுண்டாக இருக்கிறது தொலை எலும்போட குருத்தெலும்பு, ஆர்டிகுலர் கார்ட்லேஜ். இடையில இருக்கிறது ஜவ்வு, மெனிஸ்கஸ். கீழே இருக்கிறது டிபியாவோட ஆர்டிகுலர் கார்ட்லேஜ், கீழ் கால் எலும்போட ஆர்டிகுலர் கார்ட்லேஜ். இது 3ம் எம்ஆர்ஐல தெரியும். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் இந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆயிருக்கா, ஜவ்வு கிழிஞ்சிருக்கா, கீழே இருக்கிற கார்ட்லேஜ் டேமேஜ் ஆயிருக்காங்கிறத உறுதிப்படுத்திடலாம். இது 3மே டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகமான ஸ்டேஜ்னு அர்த்தம். இல்லை ஜவ்வு லைட்டாக கிழிஞ்சு இதில் லைட்டாக தேய்மானம் இருந்துன்னா ஆரம்ப நிலை, இடைப்பட்ட நிலையில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முழங்கால் வலியோட வயதானவர்கள் ரொம்ப வளைஞ்சு வர்றப்போ அதுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான், அதை கிளியராக நம்ம ஒதுக்கிடலாம். சில 60 வயசுக்குள்ள அப்படின்னா நம்ம இள வயது நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து 60 இயர்ஸ்க்கு அபோவ் அப்படிங்கிறப்ப அதுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் ஆகிடும். 60 வயதுக்குள்ளே தான் இப்போ பிரச்சனையே. இப்போ 30 வயதோடு வர்றாங்க, 40 வயதோடு வர்றாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஏதாவது மாற்று வைத்தியம் சிம்பிளான முறையில் அந்த வலியை முற்றிலும் 100க்கு 100% குணப்படுத்தணும். ஆனால் அந்த வழிமுறை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா இந்த அலைன்மெண்ட்டு, எம்ஆர்ஐ, எல்லா ஃபைண்டிங்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நம்ம ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. இப்போ எம்ஆர்ஐயில் வந்து ஜவ்வு லைட்டாக கிழிஞ்சிருக்கு, ஆர்டிகுலர் கார்ட்லேஜில் ஒரு மைல்டாக ப்ராப்ளம் இருக்குது, அலைன்மெண்ட் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ஜெக்ஷன், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போக, மருத்துவ முறைகள் போக இன்ஜெக்ஷன். அதில் பெட்டர் அப்படின்னு பார்த்தா டெப்போமெட்ரால் இன்ஜெக்ஷன், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனு, ஹையல்ட்ரானிக் இன்ஜெக்ஷன், பிஆர்பி. ஸோ பிஆர்பி பெட்டர் இதை பொறுத்தளவுக்கு, மூட்டு தேய்மானத்தை பொறுத்தளவுக்கு. பட் ஹையல்ட்ரானிக் இன்ஜெக்ஷனும் போடலாம், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடலாம். இட் ஹேஸ் அ நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் பெயினை குறைக்கிறதுல. ஸோ இது வந்து அலைன்மெண்ட் நல்லா இருந்தால். அலைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னா 60 வயசுக்குள்ள அப்படின்னா அதை வந்து ரீஅலைன்மெண்ட், அந்த அலைன்மெண்ட்டை வந்து சரி செய்ய வேண்டும். முதல் வேலை அலைன்மெண்ட்டை சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு
உள்ள ஏதாவது ஜவ்வு எது கிழிந்திருந்தா, கார்டிலேஜ் டேமேஜ் ஆயிருந்தால் அதை வந்து ரீப்ரொடியூஸ், கார்டிலேஜ் டேமேஜ் ஆனால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜரோ, கார்டிலேஜ் ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு ப்ரொசீஜரோ, ஜவ்வு கிழிந்தால் அதை சரி செய்யக்கூடிய, கிழிந்ததை தைக்கணுமா க்ளீன் பண்ணணுமா அப்படிங்கிறது இந்த மெனிஸ்கஸ் டேர் பற்றி நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஏசிஎல் டேர் ஆயிருக்கு, அலைன்மெண்ட்டு மாறி இருக்கு, ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட்டை சரி செய்து விட்டு அந்த ஜவ்வு கிழிதலை சரி செய்வதற்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இது இள வயதில். அதே இள வயதில் அலைன்மெண்ட்டும் மாறி இருக்கு, 45 வயசு தான் ஆச்சு, அலைன்மெண்ட் மாறி இருக்கு, ஃபுல் கம்பார்ட்மெண்ட் 3 கம்பார்ட்மெண்ட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் வயசு சின்ன வயசு. நீங்கள் சொல்லியிருக்கீங்க டாக்டர் சிறு வயசுனா முடிஞ்ச அளவுக்கு மூட்டை மாற்றக்கூடாதுன்னு. கரெக்ட், மூட்டை இள வயசில் மூட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பட் இள வயதிலேயே இப்போ ஒரு சரவாங்கி வியாதி, ஒரு லிகமெண்ட், மல்டி லிகமெண்ட் செஞ்சுரி, கண்டுக்காம விட்டாங்க, எண்ணெய் கட்டு போட்டாங்க, கரெக்டான முறையான சிகிச்சை முறையை மேற்கொள்ள ரொம்ப வருஷம் நாள் கடத்திட்டாங்க, எல்லா மூட்டில் 3 கம்பார்ட்மெண்ட்டும் தேஞ்சு போச்சு. ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட் தேஞ்சு அலைன்மெண்ட் மாறி இருந்தால் மட்டும்தான் ரீஅலைன்மெண்ட் பாசிபிள். 3 கம்பார்ட்மெண்ட்டும் தேஞ்சிருந்து சின்ன வயசே இருந்தாலும் ஒரே ஆப்ஷன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான். இதை வந்து சில நேரங்கள் நம்ம சொல்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்குது. பட் அந்த பிரச்சனை வந்து இப்போ நம்மளுக்கு சங்கடமாக இருந்தாலும் நமக்கு தீர்வு வந்து 100% வேணும். இப்போ ஒரு வேளை சின்ன வயசு நீ ரீப்ளேஸ்மெண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக 3 கம்பார்ட்மெண்ட்டு தேஞ்சு போச்சு, சின்ன வயசாக இருந்தாலும் தேய்மானம் அதிகமாக இருக்குது. அப்போ ரீஅலைன்மெண்ட் பண்ணி இந்த ஆர்த்ரோஸ்கோப்பி ஏதாவது கீ ஹோல் சர்ஜரி பண்ணி சிம்பிளாக பண்ணி சரி பண்ண முடியுங்களா அப்படின்னு நினச்சி இதை நம்ம பண்ணோம்னா ரிசல்ட் இருக்கும், கண்டிப்பாக பெயின் ரிலீஃப் இருக்கும். பட் இம்ப்ரூவ்மெண்ட் 100% இருக்காது. முழுமையான தீர்வு, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தீர்வு கிடைக்காது. ஸோ அப்போ அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது பார்க்குறப்ப வயதும் கம்பார்ட்மெண்ட் டேமேஜஸும் தான் அதில் கணக்கு வருது. இள வயது அப்படிங்கிறப்ப ரீஅலைன்மெண்ட் பெட்டர். பட் இள வயதிலேயே 3 கம்பார்ட்மெண்ட் தேஞ்சு போனாலும் அவங்க வயதானவர்களாக தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 3 கம்பார்ட்மெண்ட்டும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட். இந்த பதிவுகள் வந்து என்னென்னா நிறைய அந்த நம்ம இள வயது இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பார்க்குறோம், நிறைய கவுன்சிலிங் பண்ணுறோம், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, என்ன ஐடியல் ப்ரொசீஜரோ அதுக்கு கம்மியான ப்ரொசீஜரில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கேட்குறீங்க. டெஃபினட்டாக இதுதான் வந்து அறிவியல் படி நம்ம போகிறப்ப தான் அதற்கு சில நேரங்கள் அது வந்து சகித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது. பட் இருந்தாலும் இதை ஒரு ஒப்பீனியனுக்கு 2 ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் வந்து முறையான சிகிச்சை மேற்கொண்டு 100% ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.